அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 30, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. செந்தில் பாலாஜி மின்சாரம், கோவி செழியன் உயர்கல்வித்துறைன்னு கொடுத்துருக்காங்க. புதிய அமைச்சர்கள் இலாகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவி செழியன் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல். ராஜேந்திரன் சுற்றுலா மற்றும் சர்க்கரை, கரும்பு தீர்வை மற்றும் கரும்பு பயிர் மேம்பாடு. நாசர் அப்படின்றவர் சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்கஃப் வாரியம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய கடலோர காவல் படையின் ஐஜியாக தத்விந்தர் சிங் சைனி பதவியேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்தியத்தின் ஐஜியாக தத்விந்தர் சிங் சைனி ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றார். இவர் இந்திய கடலோர காவல் படையில் 1990 பணியில் சேர்ந்தார். தில்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் 2003 அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் IMOவில் சிறப்பு பட்டமும் பெற்றுள்ளார்னே தெரிவிச்சிருக்காங்க. இதய நோயால் ஆண்டுதோறும் 1.7 கோடி பேர் உயிரிழப்பு. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் ஆண்டுதோறும் 1.7 கோடி பேர் இதய நோய்களால் உயிரிழப்பதாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் பாதிப்பை தவிர்க்கலாம் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸ் ரிலேட்டடாக ஆர்டிகல் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர் ரிலேட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி டாபிக்ஸை சூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையா நுழை. சோர்வு இல்லாத ஊக்கமுடையவனிடத்தில் ஆக்கமும் தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டே போய் சேரும் அப்படின்னு ஊக்கமடம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குவோம், மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மூலிகை தோட்டம் மதுரை ஆசிரியைக்கு பாராட்டு. மதுரையில் மூலிகை தோட்டம் உருவாக்கிய ஆசிரியை சுபஸ்ரீக்கு பாராட்டு தெரிவித்து மனதின் கோள் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவதுன்னு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நவராத்திரி, தீபாவளி என வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் 10 ஆண்டுகள் நிறைவை சுட்டிக்காட்டிய பிரதமர் உலக அளவில் ஆற்றல் மிக்க உற்பத்தியாக இந்தியா மாறியுள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு எந்த நியூஸும் பெருசாக இல்லை. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.